வெல்கம் டு How Do I Tell You. So How Do I Tell You ல கமெண்ட்ஸ் கான ரியாக்ஷன்ஸ் கொடுக்கிறதுக்கான டைம் கொஞ்சம் லாங் டைம்க்கு அப்புறம் வெயிட் பண்ணாலும் என்னன்னு பார்க்கலாம். ஸ்மைல் செட்டை டீம் எல்லாரும் நைட் எப்படி தூங்குறாங்கன்னு லீக் பண்ணுங்க. அவனுக்கு 1008 பிரச்சனை, உங்களுக்கு இது ஒரு பிரச்சனையா? துளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே, ஆழியிலே கண்டெடுத்த அற்புத அணிமுத்தே. இவங்க எப்படி தூங்குனாங்கன்றத அவங்க தெரிஞ்சுக்கணுமா, யார் கூட தூங்குனாங்கன்றத தெரிஞ்சுக்கணுமா? உங்க டீம் WWE டீமோட ஃபைட் பண்ணா எப்படி இருக்கும்? சுமாராதான் இருக்கும். Now the monster wields a weapon. Choke slam. They can feel it. Double slam. கார்த்திக் இஸ் லுக்கிங் லைக் மேடி. அவர் தான் உங்க டீமோட சாக்லேட் பாயா? அவ்வளவுதானா? இல்ல, கார்த்திக் இஸ் வெரி கியூட், யூ நோ. அவ்வளவுதானா? கார்த்திகை பார்த்தாலே எல்லாருக்கும் பிடிச்சிரும். அன்பு பச்சை கிளியை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும், ஏனென்றால் அவன் என் கண்ணுக்குள்ளே திரியிறான். அவ்வளவுதானா? என்ன இருக்கா? இல்ல, கார்த்திக் உலகிலேயே ரொம்ப ஒரு அழகா. அவனை வெயிலில் நடக்க விடாமல் அவனுக்கு ஒரு புல்லட் வாங்கி கொடுத்து ஒரு தொப்பியும் வாங்கி கொடுத்து அவன் போட்டுக்காரியா ஸ்வீட்டா சவ்வியா. டேய் 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 டேய், ஏன்டா சிரிக்கிறா? ஏன்டா சிரிக்கிறா? நான் சிரிக்கிறதுக்கு காரணம் இப்ப புரியாது, இது எடிட் ஆகி வர்றப்ப புரியும். பச்சை கிளிங்கிற வார்த்தையே இதுல இல்லைங்க. எந்த நாதாரி உங்களுக்கு படிச்சா அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி. நீங்க ஒரு தலை கமல் சார் படத்துக்கு கூட டம்பர்ஸ் ரிவ்யூ பண்ணல. தலைகிட்டையும் கமல் சார் கிட்டயும் இருக்க பாசமா இல்ல பயமா? ஏன்னா ரெண்டு பேரும் நாங்க டம்பர்ஸ் ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சது சொல்லி ஒரு படம் கூட இல்ல. விக்கி கல்ராணி இன்ட்ரோக்கு ரியாக்ஷன் ஸ்டார் கொடுத்த ரியாக்ஷனை ப்ளீஸ் அப்லோட் பண்ணுங்க. பண்ணி தொலை. இந்த கருமத்தை கேட்டிருக்கீங்க திருப்பி ஒரு விசில் சார் பட ஹீரோ மாதிரி யார் அது புதுசா லான்ச் பண்ணா மட்டும் பத்தாது, ஸ்மைல் செட்டை இன்ட்ரோடியூஸும் பண்ணணும். இவர் நவீன், he is a performer at Smile Set now. இவர் நீங்க மறக்கவே முடியாதபடி நான் உங்களுக்கு ஒன்னு காட்டவா? இவரே டைரக்ட் பண்ணி இவரே நடிச்ச ஒரு அற்புதமான வீடியோ யூடியூப்ல இதுல நீங்க பார்க்காத ஒரு சூப்பரான ஷார்ட் ஃபிலிம். நானே அது நானே லல்லி தோழியும் நானே, மணப்பொண்ணு தோழியும் நானே, அந்த சேலை துவச்சதும் நானே, அந்த ஜாக்கெட் துவச்சதும் நானே, அது நானே. இத ஷார்ட் ஃபிலிம் நடத்துற வேணாம், இது ஒரு 2 மணி நேரம் படம், காவியம் நவீன் எடுத்தது. ஸ்மைல் செட்டை ஒரு நல்ல காமெடி வீடியோ லீக் பண்ணுங்க. நல்ல காமெடி வீடியோ, நம்ம கிட்ட நல்ல காமெடி கேக்குறாங்க. சரி, ஓகே, இத பாருங்க. கண்டிப்பா இந்த பாடி ஒரு அழகான பாடியா இருக்கும், ஒரு நேர்மையான பாடியா இருக்கும், பயப்படுற மாதிரி ஒரு பாடியா இருக்காது. ஸ்மைல் செட்டை வீடியோக்கும் புட்சட்னி வீடியோக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஒரு ரிவ்யூ கொடுத்தா நல்லா இருக்குமே. எல்லா யூடியூப் சேனல்ஸ்க்கும் ஒரு ஸ்டைல் இருக்கு அவங்களுடைய வீடியோ ப்ரொடக்ஷன்ல. சோ ஒரே விஷயத்த எல்லா சேனலும் ப்ரொடியூஸ் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு சின்ன செக்மெண்டா இப்ப பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்படுறோம். வண்ணாந்தரையில உள்பாவாடை காணும், இதுதான் நியூஸ். இந்த நியூஸ ஒவ்வொரு சேனலும் எப்படி கொடுக்க போறாங்க அப்படின்றத இப்ப பாருங்க. வண்ணாந்துறையில பாவாடை காணோன்னு ஒரு செய்தி, கனத்த செய்தியா எல்லாரும் உணர்றீங்க. நான் என்ன கேட்கிறேன், இந்த பாவாடையை பத்தி ஏதாவது ஒரு சின்ன விஷயமா நம்ம இது வரைக்கும் யோசித்து பார்த்திருப்போமா? மாடியில் கொண்டு துணி காய போடும் போது திருப்பி எடுத்துட்டு வர துணியில அதுல பாவாடை இருக்கா நம்ம இதுக்கு முன்னாடி செக் பண்ணிருக்கோமா? அயன் பண்ண கொடுக்கும்போது சட்டையை கொடுப்போம், வேட்டியை கொடுப்போம், பேண்ட்டை கொடுப்போம், ஏன் சட்டையை கூட கொடுப்போம், பிளவுஸை கூட கொடுப்போம். அதுல என்னைக்காவது நம்ம பாவாடையை கொடுத்துருப்போமா? கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு 15,000க்கு மேல பாவாடைகள் காணா போகுதுன்னு சொல்லி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. இதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? இந்த நம்ம தான் படிச்சிருப்போமே, இந்த ஸ்கர்ட், ஃப்ராக், பாவாடை இதெல்லாம் பாத்துருப்போம். இதெல்லாம் வேற வேற நினைச்சீங்க, தூக்கி போட்டுருங்க. ஆண்கள் போடுற ஜீன்ஸை பெண்கள் போடுறாங்களே, பெண்கள் உபயோகப்படுத்துற பாவாடை என்னைக்காவது ஆண்கள் உபயோகிச்சு பார்த்திருக்கோமா நம்ம? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கனத்த இதயத்தோட. ஏன்னா வண்ணாந்துறையிலிருந்து பாவாடை காணாம போயிருக்கு. அன்பே என் புஷ்பா, பாவாடை காணோம் புஷ்பா, பாவாடை புஷ்பா, அன்பே என் புஷ்பா, பாவாடை காணோம் புஷ்பா, அன்பே என் புஷ்பா, பாவாடை காணோம் புஷ்பா. எனக்கு என்ன பிரச்சனைனா அவ பாவாடைய காணோங்க. பாவாடை நாடா குத்தி குத்தி கத்தி. பாய், பாவாடை கிடைச்சுதா? கிடைச்சிருச்சு.
பாவாடை இருந்தப்போ ஒரு தடவை கூட அதை எட்டி பார்க்கணும்னு தோணுதே இல்லை. அதே தொலைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு முறையாவது போட்டு பார்த்துக்கலாமோன்னு தோணுது. அதை என்னைக்காவது துவைச்சிருக்கலாமோன்னு தோணுது. பக்கத்து வீட்டு ஆண்டி கிட்ட கடன் கேட்டுக்கலாமோன்னு தோணுது. அட்லீஸ்ட் நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கு 2-3 எடுத்து கொடுத்துக்கலாமோன்னு தோணுது. மஞ்சள், பச்சை, வெள்ளை, நீலம் சொல்லி எவ்வளவு கலர்ஸ், எவ்வளவு வெரைட்டிஸ். ஆத்தாடி பாவாடை காத்தாடன்ற பாட்டு கேட்கும்போது இளையராஜா சார் மியூசிக் கேட்குதோ இல்லையோ, கோயில் கட்டின பாவாடை நம்ம மனசுல நிற்கும். பாவாடையோட ஸ்பெஷல்ல த லெஜெண்டரி பாவாடை கேன் பி மேட் ஒன்லி பை லெஜெண்டரி நெசவாளர். அவங்க தெரிஞ்சுக்கல எந்த இடத்துல ஓட்ட வைக்கணும், எந்த இடத்துல நாடா வைக்கணும், எந்த நாடால எந்த ஓட்டையை விட்டு எந்த நாடா பக்கம் எடுக்கணும்னு தெரிஞ்சுக்கல, எந்த சிலிண்ட்ரிக்கல் பாடிக்கு எந்த சைஸ் நாடா போட்டா சரியா இருக்கும்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. He knows everything has a gram. And பாவாடை அப்படிதான். பாவாடை is not only a clothing, it's an experience. Just feel it. சார் வணக்கம் சார். வணக்கம் 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 வணக்கம். அங்க என்ன தேடுற? அந்த பாவாடைன்னு ஏதோ ஒரு பாடல் போட்டிருக்கீங்க. அந்த பாடல் ஆத்தாடி பாவாடை காத்தாட. சொன்ன பாவாடை கேட்டிருந்தேன். பாவாடை 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 கால் வரல இருக்குமே, அதை எடுத்துருவா. இன்னும் அது மேல அரைப்பாவாடை அந்த இது இருக்குமே, அது மாதிரி முழங்காலுக்கு மேல, முழங்காலுக்கு மேல குட்டை பாவாடை அந்த தொடவர்லயும் இன்னும் கொஞ்சம் மேல இடுப்புக்கு மேல, இடுப்புக்கு மேல இருந்தா அருணா கைடா பேப்பையில பேப்பையில பேப்பையில. ஸ்மால் செக்டர். வெல்கம் டு தி பீப் ஷோ வித் அஜய் விக்னேஷ். இன்னைக்கு பீப் ஷோ பாவாடை ஸ்பெஷல் பீப் ஷோ வந்திருக்கு. டேய் விஷயம் தெரியுமாடா? என்னடா? வண்ணாந்துறையில உள்பாவாடை காணாம போயிருச்சான்டா. வண்ணாந்துறையில உள்பாவாடை காணாம போயிருச்சா? சோ சாங் டெடிகேஷன் செக்மெண்ட்ல இப்போ வரக்கூடிய முதல் சாங் காணாம போன பாவாடைக்கு. அந்த பாவாடையை தொலைச்சு வாடக்கூடிய வண்ணானுக்கு, இத பாத்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு, இத பத்தி பேசிட்டு இருக்க எங்களுக்கு, நான் போட்டுக்கிற கோட்டுக்கு விக்கியும் கார்த்தியும் ஸ்மைல் சேட்டையில இருக்கிறதுக்கு என்ன பாவம் பண்ணாங்க? நாங்க பண்ண ஒரே பாவம், ஒவ்வொரு ஆண்டும் பல டாக்டர்களையும் என்ஜினியர்களையும் உருவாக்கி வரும் பள்ளி நாமக்கல் ஸ்ரீ மகாபாரதி மேல்நிலை பள்ளி. இந்த அற்புதமான பள்ளியில ஒன்னா சேர்ந்து படிச்சதுதான் நினைக்கிறேன். டேய் நல்ல கெடா மாடு மாதிரி இருந்துட்டு ஜீன்ஸ் டிஷர்ட் எல்லாம் போட்டு பசிக்குதுன்னு சொன்னா நம்புற மாதிரியாடா இருக்குது? புரியுது. இவர் வந்து சிந்தனை செய் சித்து. பட் என்னன்னு பாத்தீங்கன்னா இவருடைய வீடியோ யூடியூப்ல ஸ்மைல் சேட்டையில போவே இல்லை. ரொம்ப கேவலமா போச்சு. ரொம்ப கம்மியான விஷயம். எவ்வளவு விஷயம் தலையை குனிஞ்சுக்கிட்டே சொல்ற, அதே என்ன நிமிந்து சொல்ற. 63,000 வியூலாம் ஒரு வியூவா? ஆனா பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் வியூஸ்க்கும் மேல போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேருக்கும் மேல ஷேர் பண்ணிருந்தாங்க. இந்த இடத்துல நாங்க ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும். இந்த மாதிரி வரக்கூடிய வீடியோஸ நீங்க எதுல வேணா ஷேர் பண்ணுங்க, உங்க பேஜ்ல கூட எடுத்து போடுங்க, அட டவுன்லோட் பண்ணி கூட போடுங்க, நாங்க தப்பே சொல்லல. இந்த முன்னாடி பின்னாடி ஸ்மைல் செட்டையை கட் பண்றது, பேர் வர்றப்ப பிளர் பண்றது, இது மட்டும் ஆர்ஜே விக்னேஷ் குளிக்கிற வீடியோ லீக் பண்ணா எப்படி இருக்கு? இதுக்கு மேல நான் பொறுப்பாக முடியாது. நீங்க தான் கேட்டிருக்கீங்க, இப்பவும் சொல்றேன். அப்புறம் நாங்க போட்டதுக்கு அப்புறம் எங்க குடும்பத்தோட பார்க்க முடியல, எங்க அக்காவோட பார்க்க முடியல, தங்கச்சி சொல்லக்கூடாது. பாருங்க, சிலு சிலு வென குளிர் அடிக்குது அடிக்குது, சிறு அரும்புகள் மடல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றது. I like your smile. Thank you. அண்ணா ஸ்டூபிட் காமன் மேன் யஷ்வந்த் கிஷோரோட அடுத்த வீடியோ ரிலீஸ் டேட் லீக் பண்ணுங்கண்ணா ப்ளீஸ். ஸ்டூபிட் காமன் மேன் யஷ்வந்த் ஜாலியா இருக்குது. என்னமோ எங்கள்கிட்ட கேட்டு டைம் டேபிள் ஒன்னே அசிங்கப்படுத்துறாங்க. பேசுங்க. இந்த மந்த் எண்டுக்குள்ள கண்டிப்பா 2 வீடியோ நான் இப்படி பேச மாட்டீங்களே யஷ்வந்த் நீங்க. இந்த மந்த் எண்டுக்குள்ள 2 வீடியோ போட்டுருங்க. ஐ ஃபீல் வெரி டிப்ரெஸ்ட் அப்படின்ற ஒரு வீடியோ இருக்கு. அதுக்கப்புறம் தலை பர்த்டே அப்போ ஒரு வீடியோ இருக்கு. சோ கண்டிப்பா இனிமேல் நான் ரெகுலரா போட பாக்குறேன். ஆர்ஜே விக்னேஷோட பிரவுசர் ஹிஸ்டரி லீக் பண்ணா வேணாம்டா. டேய் போட்டுருண்டா. இங்க பாரு கேட்டிருக்காங்க. டேய் பிரவுசர் ஹிஸ்டரிலாம் ரொம்ப பிரைவசிடா. டேய் ஜனனி ஜனனி ஜகம் நீ அகம் நீ ஜகத்காரணி நீ பரிபூரணி நீ. மாற்று நினைச்சீங்களா? இப்பெல்லாம் இன்காக்னிட்டோ மோட்ல தான் பிரவுசிங்க, அதுவும் பதிவாகாது. ஸ்மைல் செட்டை டீமோட சைல்ட்ஹுட் போட்டோஸ் லீக் பண்ணுங்க. பண்ணிடுவோம். பொம்முக்குட்டி அம்மாவுக்கு ஆராரோ, தங்க கட்டி பாப்பாவுக்கு தாலேலோ, மாறாமல் வந்த செல்வம் வீடேறி வந்த தெய்வம், தேடாமல் தேடி வந்த தாழம் பூச்சரம். ஸ்மைல் செட்டை
என்னை நோக்கி பாயும் தோட்டாவோட மியூசிக் டைரக்டரை லீக் பண்ணா நல்லா இருக்கும். நாங்க இதை எவ்வளவோ சீக்கிரட்டா வச்சிருக்கிறோம்னு நினைச்சோம். உலகத்துக்கே தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன சீக்கிரட் நாங்களும் காமிச்சிடறோம். He is the music director of ENPT. பாருங்க. மனப்பாடமாய் உரையாடல் நிகழும் ஆங்கர் லுக் சோ டிராமாட்டிக். காண்ட் ஆகுது. 5 ரூபா கொடுத்தா 5 லட்சத்துக்கு நடிக்கிறான். என்னையதான் திட்டிட்டு இருந்தா என்ன நினைச்சேன். வணக்கம், என் பேர் சபா. இது ஹவுடி வீடியோ. ஆக்சுவலா சபாபதி டிஆர்பி அப்படின்ற ஷோ பண்றான். கரெக்டா? உனக்கு 5 ரூபா கொடுத்தா 5 லட்சம் ரூபாய்க்கு நடிக்கிறியாம்ல. நீ 5 ரூபா கொடுத்தீங்களா? அழுகின்ற என்னை கண்டு அடங்காத பிள்ளை போன்று கடங்காரா என்றடி கண்ணம்மா கண்ணம்மா. ஓகே, சோ இதெல்லாம் போன தடவை வந்து ஹவு டு ஐ டெல் யூக்கான கமெண்ட்ஸ். அண்ட் இந்த முறை நாங்க கொடுக்க போற அந்த டாபிக், கமெண்ட்டுக்கு ஒரு டாபிக் கொடுப்போம் இல்லையா? அது என்னன்னா, தமிழ்நாட்டுல டேஷும் சேர்ந்தா எப்படி இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்நாட்டுல திமுகவும் அதிமுகவும் சேர்ந்தா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி நீங்க உங்களுடைய கொஸ்டின்ஸ் எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல வைக்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஜூன் 11. எஸ், ஜூன் 11 உங்களை பயங்கரமா சந்தோஷப்படுத்துற மாதிரியான ஒரு ஈவெண்ட் ஒன்று நடைபெறுது சென்னையில. அண்ட் அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு காத்துருங்க. தி பிகெஸ்ட் ஷோ ஆஃப் ஸ்மைல் சேட்டை. பயங்கர பில்டப் போட ப்ரோமோ போட்டாச்சு, Facebookல டெய்லி வந்துட்டு இருக்குது. அது என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? விரைவில். மறுவார்த்தை பேசாதே, மறுவார்த்தை பேசாதே, மறுவார்த்தை பேசாதே, மறுவார்த்தை மறுவார்த்தை பேசாதே, மறுவார்த்தை பேசாதே, மடி மீது நீ தூங்கிடு, மடி மீது நீ தூங்கிடு, சப்ஸ்கிரைப் பட்டனை நீ அழுத்திடு. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றேன். தப்பா பாடுற நீ. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றேன். தப்பா பாடுற. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றேன். தப்பா பாடுற. மறுவார்த்தை பேசாதே, மடி மீது நீ தூங்கிடு. ஏமா மாடுகளா, ஏன்னா கத்துறீங்க? குழந்தை தூங்குதுல, மெதுவா பேசுங்க.